விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பாசத்தோடு நாம் நடந்து கொள்கிற நேரத்தில் சில சந்தர்ப்பங்கள்ல சோதனைகளாக, சில சந்தர்ப்பங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள், அதாவது காரசாரமான தகராறுகள், கருத்து வேறுபாடுகள் வந்து நாம் பிரிந்திருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என் சொந்த பந்தங்களோடு இணைந்து வாழ வேண்டும், அவங்களோட குடும்பத்தாக நெருக்கமாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் என் சொந்தக்காரங்க என்ன செய்கிறாங்க, அவங்க தவிர்த்து விட்டு விடுகிறார்கள். நான் சலாம் சொன்னால் அதுக்கு பதில் சொல்றது இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் நான் என்ன கையாள வேண்டும் என்று கேட்ட பொழுது, சொந்தம் என்று சொன்னால் அதுகளை சேர்ந்து வாழ்வது என்பதனுடைய நோக்கமே அவங்க உன்னை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்குகிற பொழுது நீ போய் இணைந்து வாழ்வதற்கு பெயர் தான் சேர்ந்து வாழுதல். அதெல்லாம் அவங்க சேர்ந்து இருக்கிறாங்க, நீ என்ன செஞ்சாலும் பாராட்டுறாங்க, அவர்கள் என்ன செய்தாலும் நீ பாராட்டுகிறாய், அதற்கு பேர் சிலத்து ரஹிம் அல்ல, சேர்ந்து வாழுதல் அல்ல. அவர்கள் உன்னை நித்திக்கின்ற பொழுது, அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்குகிற பொழுது அவர்களோடு நீ இணக்கத்தை நாட வேண்டும், அவர்கள்ட்ட திரும்ப திரும்ப போய் சலாம் சொல்லணும், அவங்களுடைய பொருத்தத்தை பெறணும், அவர்களோடு இணக்கத்தை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். இதற்கு பெயர் தான் சேர்ந்து வாழுதல். யார் இறைவனுடைய சொந்த